5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷன்ல நமக்கு சரின்னு படுற லீடரை நம்ம சூஸ் பண்றோம். இதுதான் டெமோக்ரஸி. அப்படிதானே? கரெக்டா? ஆமா, இதுதான் டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகம். ஆனா இந்த டெமோக்ரஸிலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல டெமோக்ரஸில இருக்கிற முக்கியமான பிரச்சனைகள், அதுக்கடுத்து டெமோக்ரஸிக்கு தீர்வா இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வா இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த வீடியோ டெமோக்ரஸி அப்படின்ற குளோபல் டேர்மை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுதே தவிர எந்த ஒரு பர்டிகுலர் பொலிட்டிக்கல் பார்ட்டியையோ பர்டிகுலர் பாலிட்டிஷியனையோ பத்தி டிஸ்கிரைப் பண்ணவோ பேசவோ இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன தோணுது? ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள். அதாவது மக்களால், மக்களின், மக்களுக்காக அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஸ்ட்ரைக் ஆகும். இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது டெமோக்ரஸி தான் நம்ம நாடு மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலையும் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனா ஒரே ஒரு கேள்வி, இந்த டெமோக்ரஸி தான் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்டா? வெல்கம் டு கவிஸ்டி. இதுல என்ன கேள்வி இருக்கு? ஒரு நாட்டுல 1 கோடி அடல்ட்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் ஈக்குவலான சாய்ஸ் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச லீடரை ஓட் போட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் டெமோக்ரஸி. இதை விட பெட்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்ன இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா எல்லாருக்கும் ஓட் தரதும் சரி, எல்லாருக்கும் ஈக்குவலான சாய்ஸ் தரதும் சரி, ஆனா பாலிடிக்ஸ்லயும் கவர்னன்ஸ்லயும் கொஞ்சம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சராசரி மனுஷனுக்கு சரியான லீடர் யாருன்னு தான் சூஸ் பண்ணவோ செலக்ட் பண்ணவோ தகுதி இருக்குமா, இல்ல அவங்களுக்கு தான் தெரியுமா? ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சுக்கலாமே. நம்ம ஒரு பிளேன்ல போக போறோம். அந்த பிளேனோட பைலட்டை சூஸ் பண்றதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைலட் என்ன சொல்றாரு? எனக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் ப்ராப்பரான ஏவியேஷன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களோட டெஸ்டினேஷன்ல சேஃபா ரீச் பண்ண வச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் பைலட் என்ன சொல்றாரு? எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பிசினஸ் கிளாஸ்ல சீட் தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஆப்வியஸ்லி யாருக்கு ஓட்டு போடுவோம்? பிசினஸ் கிளாஸ் தர்றானே இவனுக்கே ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு செகண்ட் பைலட்டுக்கு தான் ஓட்டு போடுவோம். இதுதான் டெமோக்ரஸில இருக்கிற பெரிய பிரச்சனையே. பிளேனான நாடையே ஓட்ட தெரியாதவங்க கிட்ட ஓட்டு போட்டு வசமா மாத்திக்கிறோம். இது இந்தியான்னு நம்ம நாட்டை மட்டும் சொல்லலைங்க, ஜெனரலா டெமோக்ரஸின்னு சொல்றேன். நியூக்ளியர் வெப்பன்ஸ், பார்டர்ஸ், டாரிஃப் பேரியர்ஸ், ஆன்டி கரப்ஷன், டெவலப்மெண்ட் அப்படின்ற விஷயத்தெல்லாம் டீல் பண்றதோட லீடருக்கு பல வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஆனா இந்த டெமோக்ரஸி அப்படின்ற கான்செப்ட்ல யாரு வேணாலும் ஓட்டு போடலாம், யாரு வேணாலும் நாட்டையே ஆளலாம். இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்மளோட ஆக்சுவல் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் 15 இருந்து 20 வருஷம் தேவைப்படுது. ஆனா டெமோக்ரஸில 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறிட்டே இருப்பாங்க. இதுவும் டெமோக்ரஸில இருக்கிற முக்கியமான ப்ராப்ளம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. நம்மளோட பக்கத்து நாடான சைனா டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணல. சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படின்ற ஒரே ஒரு கட்சி தான் எல்லா எலெக்ஷன்லயும் நிற்கும், எல்லா எலெக்ஷன்லயும் அவங்க தான் ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க 1960s இருந்த பாதாளத்துல இருந்த சைனாவை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட ஆட்சி காலத்துல 300 மில்லியன், அதாவது 30 கோடி மக்களை பாவர்ட்டி, ஏழ்மையிலிருந்து வெளியெடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா உலகத்திலேயே பெரிய ஜனநாயகமான இந்தியால இருந்து இன்னும் 20% மக்கள் பாவர்ட்டியில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் இப்போ சைனா நம்மளை விட சிறந்து இருக்குன்னு, இல்ல சைனா ஃபாலோ பண்ற கவர்னன்ஸ் இன்னும் பெட்டரா இருக்குன்னு சொல்ல வரல. ஏன் டிக்டேட்டர்ஷிப்போ மொனார்கியோ என்னைக்குமே நான் ஒரு தீர்வுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா எபிஸ்டோக்ரசி, டெக்னோக்ரசி அப்படின்ற மற்ற ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு உலக நாடுகள் கிட்ட ஒரு கண்ணு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஃபேக் நியூஸ், ஃபேக் ப்ராமிசஸ், பணம், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பாலிட்டிஷியன்ஸும் நம்மள தவறான பாதைக்கு அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. நாமளும் இவங்களோட வலையில விழுந்து ஏமாந்து பிளேனையே ஓட்ட தெரியாதவங்க கிட்ட ஓட்டு போட்டு நம்மளோட நாட்டையே ஒப்படைச்சிடுறோம்.
என்னதான் டெமோக்ரஸில இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதுலே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அது டெமோக்ரஸி தான். டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்மளால மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கான லீடரை உங்களால, சரியான லீடரை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்து இப்போ வர எலெக்ஷன்ஸ்ல சரியான லீடரை தேர்ந்தெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு. மறந்துடாதீங்க, அடுத்த 5 வருஷத்துக்கான உங்களோட அடையாளம், ஆளுமை எல்லாம் இந்த ஆள்காட்டி விரல்ல தான் இருக்கு. ஜெய்.